நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தாழ்மை நல்லது. யாக்கோபு 4:6 அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு நாள் 1000 ரூபாய் நோட்டும் 1 ரூபாய் நாணயமும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டனர். 1000 ரூபாய் நோட்டு ரொம்ப பெருமையாக 1 ரூபாய் நாணயத்தை அலட்சியமாக பார்த்து தன்னையே புகழ்ந்து கொண்டது. என்னை பார், பணக்காரர்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் கையிலும் அவர்களுடைய வீட்டிலும் பெட்டியிலும் தூங்குகிறேன். விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் என்னை கொண்டே வாங்குகின்றனர் என்று சொன்னதாம். என்னுடைய வாழ்க்கையே பரபரப்பாக இருக்கிறது, நீயோ பாவம் இதையெல்லாம் பார்த்திருக்க கூட மாட்டாய் என்றது. எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது. பின்பு 1 ரூபாய் நாணயம், என்னை பெரும் பணக்காரர்கள் உபயோகிக்காவிட்டாலும் சிறு குழந்தைகளின் மண் உண்டியலிலும் பெரிய கஞ்சத்தனம் பண்ணுகிறவர்களின் தாராள குணத்தால் கடவுளுக்கு காணிக்கையாக அவர்களால் உண்டியலில் போடப்படுகிறேன். இதுவே எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று தாழ்மையோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சொன்னதாம். அன்று இரவுதான் 1000 ரூபாய் நோட்டுக்கு மட்டுமல்ல, அதே போல பெருமை பிடித்து அழியும் அநேகருக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. கருப்பு பணமும் கள்ள நோட்டும் ஒழிக்கும் வகையில் அரசாங்கம் திடீரென்று 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் யாவும் செல்லாது என்று அறிவித்தனர். பரலோக அரசாங்கத்தில் தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாய் என்றும் நம்முடைய மதிப்பு குறையாமல் இருக்க இன்றிலிருந்து நம்முடைய பெருமைகளை கலற்றி வைத்துவிட்டு தாழ்மையை தரித்து கொள்வோம். அப்பொழுது அவரது அதிகமான கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, நீர் எங்களுக்காக அளிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.